Hi friends, in video நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க ஊர் சந்தை தாங்க உங்களுக்கு காட்ட போறேன். நட சந்தை காட்ட போறேன்னு பாருங்களா? எங்க ஊர் சந்தையில வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பொருள் விக்கிறாங்க. சுத்தி எங்கேயுமே இல்ல. எங்க ஊர்ல மட்டும் தான் அந்த பொருள் ரொம்ப விலை கம்மியான ரேட்ல கிடைக்கும். எங்க வீட்டுக்காரர் வேற இன்னும் இப்பலாம் செய்யறதே இல்ல, வாங்கிட்டு வரதே இல்ல கேட்டே இருக்காரு. அவருக்காக தான் இன்னைக்கு வாங்க போறேன் நானு. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அது என்ன பொருள்னு சொல்லிட்டா சாரிஸ் இருக்காது. நான் சந்தையில போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. டேய் சுபா, சந்தைக்கு வரேடியா? வரலக்கா. ஏன் வரல? சாயங்காலமா போறேன்க்கா, துணிங்கெல்லாம் ஊற வச்சுட்டுக்கிறேன், துணிங்க துவச்சிட்டு போறேன். சரிங்க, சுபா வரல, நான் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இந்த வெயில்ல இந்த டிரைவர் என்னை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இங்கிருந்து சந்தை ஸ்டார்ட் ஆகுது. துணிங்க, செருப்பு கடை, இதுப்பா நண்டு இடிக்குது, கொம்பு கேட்டேன். அது அங்கே அக்கா ఎంత? 500 ரூபா. என்ன இவ்வளோ ரேட் விற்கிறாங்களே? செப்பிக்கா இது சின்னதாக இருக்கிற இல்லை, இங்கே ரேட் செட் ஆகலை, அதனால கிளம்பிட்டான். இந்த இவங்க கிட்ட இது கேட்கலாம் எவ்வளோ. அது பொட்டிக்கே வந்தேண்ணா லாவகாது. ఇది 350. నువ్వు రేట్ చెప్పిస్తే కదన్నా బాగుంటుంది. ఫైనల్ ఇది வாங்கிட்டோம். இதுதாங்க எங்கள் ஊர் சினிமா தேட்டரு. சந்தை உள்ள என்ட்ரு ஆக போகிறோம். நான் எப்பவும் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு உள்ளே தேவையான வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வருவேன். சாமான்கள்லாம் மெட்ராஸ் எடுத்துன்னு வராங்கப்பா. அவங்களுக்கு அங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்குதான். நான் ட்ரெயினில் வரும்போது பார்த்தேன், அந்த அக்கா மூட்டில் கட்டி எடுத்துன்னு வருது. சந்தை காலியாக இருக்குது. நம்ம தான் அந்த காய்கறி வெயில் வந்துங்கிறோம். சாயந்தரம் வந்தோம்னா நம்மளால உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது, மூச்சு ஆடாத. இதுதாங்க ரயில் சந்தையை உள்ளே என்ட்ரு ஆக போகிறேன். ஆமாம், சந்தை காசு கூட. சந்தை காசா? இந்த இது பிடி தரேன். இரநூறு போதில்ல? 200. இந்த புடி. நான் இங்கே நிற்கிறேன் நைலில். இப்போ 200 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு. எவ்வளோ வேணும்? கூட ஒரு 500 ரூபாய் போதுமா? அதே பத்தாது தான். பத்தலாம் அப்புறம் கேட்குறேன் கொடு. வெங்காயம் தக்காளி ரேட்டு பாருவா முதல்ல. கொடுக்குறவனுக்கு அவ்வளோ அழகு வருது, நான் வாங்குறவங்களுக்கு ஒரு இதுவும் சொன்ன ஞாபகம் இருக்குதா? வரப்போகுது மண்ணு கடாய் தானே. சத்தி வாங்கி வண்டி தூரமாவா? நீ கொடுக்குற 500 ரூபாயில காய்கறி வந்துடும், மண்ணு சட்டி வந்துடும், எல்லாம் வருவா. இதாங்க நம்ம ஊர் சந்தை உள் பாகம். ఎంతనా? 2 కేజీ 90. అదే అదే ఈయన తెల్లగడ్డ ఎంతనా? ఎంత చిన్న తెల్లగడ్డ? 4 కిలో 90 రూపా. 200 రూపా కొడగరన్నా. చిగురుగా ఎంత? 4 కేజీ. எங்கள் ஊரில் ஃபேமஸான பொருள் கிடைக்கும் சொன்னல, அது உள்ளதான் என்ட்ரா போகிறோம் வாங்க. என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா கருவாடு தாங்க. ரேணிகுண்டா சந்தைனாவே கருவாடு தான் ஃபேமஸ்ஸு. எல்லா விதமான கருவாடு இங்கே கிடைக்கும். பாருங்க எவ்வளோ பேர் சந்தை. கருவாடு சந்தை தான் பாதிங்க. உனக்கு நம்ம என்ன கருவாடு? நீ ஒன்று வேணும்பா? வாழை கருவாடா? முருங்கைக்காய் சுத்தம் வேணா? எவ்வளோ கதை? கிலோ 90 ரூபாவாம்பா. 2 கிலோ 150 தான். இவங்க கிட்ட நல்லா இருக்கும் கருவாடு பட்டை பட்டையா, ஆனால் எடை கம்மி. ஆமாம், ஆனால் கருவாடு பாரு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு பட்டை பட்டையா. எந்தக்கா? அந்த கருவாடு தான் கேட்டு அப்படி போய் கேட்டு பார்க்குறேன். எல்லாரோட இங்கே கம்மி. நெத்திலி கருவாடு 150 இஸ்தாவா வாங்க. இன்னும் முருங்கைக்காய் சுத்தம் எவ்வளோ? இது எவ்வளோ? நம்மகிட்ட கோணி கருவாட்டு கோணி விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமாப்பா? வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து தங்கிடுறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். வெடிகாலம் லாரிங்க வருது, கருவாடு மண்டி லாரிங்க.
வந்து அப்படியே கூட கூட கம்மி ரேட்டில் எடுத்துன்னு போயிடுறாங்க. பெரம்பூர்லேருந்து வராங்கப்பா. பெரம்பூர்லேருந்து நான் ஒரு கேட்டேன், நீங்கள் எந்த ஊர் இங்கே வந்து தூய் நிற்கிறீங்களா? கருவாட்டுக்கு வந்து பெரம்பூர் மயம் வந்துருந்தாங்க. இது ஒரு 1/2 கிலோ, அது 1/2 கிலோ. 1/2 கிலோ கருவாடுலேயே 10 பிறந்தேங்கிறாரு. ஏன்னா மல்லிகாடு ஓட்டு கருவாடு 1 கிலோ கருவாடு. இதே ஒரு மாதத்துக்கு வரும் நம்மளுக்கு. இந்த இங்கே புட்டாசி மாதம் தாங்க கருவாடு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். 200 ரூபாய்க்கு 4 கிலோ 3 கிலோ, 100 ரூபாய்க்கு 2 கிலோ அது மாதிரி போடுவாங்க. இப்போ கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஐயப்ப மாலை போகிற சீசனில் அதனால கிலோ 100 ரூபாய் 90 ரூபான்னு இருக்குது. மாமூல் டைமில் 200 ரூபாய் 250 ரூபான்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மெட்ராஸ் இருந்தால் கூட இங்கே வாங்கிறதுக்கு வருவாங்க. நான் நிறைய பேர் பார்ப்பேன் தமிழ்காரங்கள்லாம். நான் ఎంతనా? కుదుల ఎంతక? ఏం ఆకలిట్ ఉందా? మొక్క సోలమా 20 వரும். ఎంత వంకాయ? ఏం పుచ్చకాయలు కూడా ఉన్నాయా? ட்ரெயின் போயினாதான் இருக்கும். திருப்பதிக்கு போகிற ட்ரெயின் அதெல்லாம். இது கருப்பா இருக்குது. நல்லா வெந்து இது வாங்கணும்ப்பா. நடமாடும் ஸ்வீட் கடை. சந்தியை விட்டு வெளியேறோம். ஆனா முருங்கைக்காய் வாங்கல இன்னும். முருங்கைக்காயே கம்பளிப்பா. வேண்டாம் வாங்கிக்கோ. வாங்க. உயிர் தெரியுமா அந்த மாதிரி இருக்குதா? வெயில் வேணுமான்னு கேட்டேன். அப்பயே குடிக்கலாம்ல. வேணாம் வேணாம் டாட்டி போடுறேன். வேணாம் நீ வாங்க மாட்டேன்னு பார்த்து நீ பாட்டுக்கு வாங்கிட்ட. வெயில் கேரம் வந்துருந்தா எதனா வாங்கி கொடுக்கணும் பார்த்தா நீ வாங்கிட்டு கிளம்பிட்டோம். டயர்டாயிடுச்சுப்பா. பிரியாணி வாங்கி தரியா? அது கூட சிரிக்கிறேன். நான் உங்க கூட வரத்துக்கான் சுபா கூட வரலாம்பா. அவள் சேர்ந்த டைமில் கூட்டின்னு வருவா. இந்த பேக்கெல்லாம் அவளே தூக்கிப்பா. நான் சும்மா தான் நடந்து வருவேன். தலைமையில் ஒரு பேக் இடுப்பு ஒரு பேக் தூக்கின்னு வருவா. டைம் 2 ஆயிடுச்சு. பசி அதனால் மக்காசோளம் சோளம் சாப்பிட்டுங்கிறேன். ஸ்வீட் கார்ன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவருக்கு இதுதான் சாப்பிடுவார். ஸ்வீட் கார்னை விட இந்த மக்காச்சோளம் சாப்பிட்டோம்னா இது கார்னு வெயிட் லாஸ் ஈஸியாகும். வெயிட் அதிகமாக நானே கஷ்டப்படுறதில்ல. இதுதான் சாப்பிட்றது தெரியல. வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.